வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் அவர் தனது இருக்கையில் இருக்கும் பொழுது அங்கு சென்ற நபர் ஒருவர் அவரனை தலையில் 3 முறை சுட்டு கொல்லப்பட்டபடியும் தொடர்பாக எதிர்கட்சியை சேர்ந்த நபர்கள் தற்பொழுது அரசாங்கத்தினை, அதாவது அனுர் அவர்களுடைய இந்த என்பிபி கவர்மெண்டை குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். எப்படி குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள் சொன்னா, இந்த விடயமானது முதல் அரசியல் கொலையாக அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது லசந்த விக்ரமசிங்க அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட விடயமானது முதல் இந்த அரசாங்கத்திற்கு நடத்தப்பட்ட முதல் அரசியல் கொலை என்று சொல்லி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அனுரா அவருடைய இந்த அரசாங்கத்தினை சஜித் பிரேமதாச தலைமையிலான SJB கட்சியினர் குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்த 10 மாசத்துக்குள்ள மட்டும் இலங்கையில 103 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. 52 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. நேற்றைய தினம் இலங்கையில மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தும் விடயமாக இந்த வெலிகம துப்பாக்கிச்சூடு சம்பவமானது பதிவாகி இருந்தது. அதாவது வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்க அவர்கள் பிரதேச சபைக்குள்ளேயே வச்சு அவருடைய இருக்கையில், அவருடைய ஆபீஸுக்குள்ள அவருடைய கதிரையில இருக்கும் பொழுது அங்கு சென்ற நபர் ஒருவர் அவர் என சுட்டு கொல்லப்பட்ட விடயமானது இலங்கையில நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நிறைய அரசியல் கட்சியை சேர்ந்த நபர்கள் நிறைய கருத்துக்களை கூறிக்கொண்டு வர்றார்கள். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா இந்த சஜித் பிரேமதாச தலைமையிலான SJB கட்சியினர் கடுமையான விமர்சனங்கள், அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்துக் கொண்டு வர்றார்கள். என்ன காரணம்னு சொன்னா, இந்த லசந்த விக்ரமசிங்க அவர்கள் இந்த சஜித் பிரேமதாச தலைமையிலான SJB கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினராகும். அதனால பார்த்தோம்னு சொன்னா அவருடைய அந்த கட்சியினர் அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டு வர்றார்கள். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு குரல்களையும் எழுப்பி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த NPP கவர்மெண்ட்ல ஆட்சியில நடந்த முதலாவது அரசியல் கொலையாக இந்த விடயத்தை பார்ப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் NPP கவர்மெண்ட் ஆனது இந்த லசந்த விக்ரமசிங்க அவர்களுடைய இந்த கொலை தொடர்பாக என்ன விஷயத்தை கூறியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இது இவர் லசந்த விக்ரமசிங்க அவர்கள் பாதாள உலக குழுவோட தொடர்பட்ட ஒரு நபர். இவருக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற 6 வழக்குகளோட சம்பந்தம் இருக்குது. அப்படி இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி பாதாள உலக குழுவோட சம்பந்தப்பட்ட நபராகிய லசந்த விக்ரமசிங்க அவர்களை இன்னொரு பாதாள உலக குழு கும்பல் அவங்களுக்கும் வேலுக்கும் இடையில் இருக்கிற அந்த முரண்பாடு காரணத்தினால சுட்டு கொல்லப்பட்டிருக்கலாம். அதாவது பாதாள உலக குழு நபர்களுக்கு இடையில் இருக்கிற முரண்பாடு காரணத்தினால நடைபெற்ற ஒரு கொலைன்னு சொல்லி அரசாங்கம் தரப்பில் சொல்லப்பட்டது. இருந்தாலும் இந்த கொலை தொடர்பான சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி அரசாங்கம் தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இந்த சஜித் பிரேமதாச தலைமையிலான இந்த கட்சி உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த விடயத்தினை அண்டர்வேர்ல்ட், அதாவது பாதாள உலகக்குழு பிரச்சனைன்னு சொல்லி அரசாங்கம் இந்த பிரச்சனையை மறைக்குது. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராங்க. அதாவது லசந்த விக்ரமசிங்க அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயமானது ஒரு பாதாள உலக கும்பல் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனையை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வராங்க. ஆனா இது அந்த பிரச்சனை அல்லன்னு சொல்லி சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சியினர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. லசந்த விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஆகஸ்ட் மாதம் காவல்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதி இருந்ததாகும். அதாவது தன்னுடைய உயிருக்கு ஏற்கனவே ஆபத்து இருக்குது, தனக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லி லசந்த விக்ரமசிங்க அவர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு கடிதம் மூலம் அனுப்பியிருந்ததாகும். அதாவது என்னென்ன அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சொன்னா, என்னை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயோ அல்லது அலுவலகத்துக்குள்ளேயோ வச்சு தாக்கலாம், தன்னை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயோ அல்லது தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து தாக்கலாம், இதனால தனக்கு பாதுகாப்பு தேவை என்று சொல்லி அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா போலீஸ் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. லசந்த விக்ரமசிங்க அவர்களை பார்த்தோம்னு சொன்னா பெரும்பான்மையான மக்கள் வாக்கு போட்டுதான் அவரை தெரிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி வாக்கு போட்டு தெரிவு செய்யப்பட்ட அந்த நபரை தற்பொழுது NPP கவர்மெண்ட் ஆனது பாதாள உலக குழுவோட தொடர்புபடுத்தி சொல்றாங்கன்னு சொல்லி சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சியினர் குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த 10 மாசத்துக்குள்ள மட்டும் இலங்கையில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 103 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதுல 52 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10 பேர் மீது நாட்டில துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பெரும்பான்மையான துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை பார்த்தோம்னு சொன்னா கொழும்பை அண்டி இருக்கிற பிரதேசங்களில் தான் நடைபெற்றிருக்கின்றது. அரசாங்கம் தரப்பிலையும் போலீஸ் தரப்பிலையும் தற்போது சொல்லப்பட்டிருக்க என்னன்னு சொன்னா, இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக சரியான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அதுக்குன்னு சொல்லி தனிப்படைகள் அமைச்சு சரியான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி அரசாங்கம் தரப்பிலையும் சரி போலீசார் தரப்பிலையும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனா சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்கட்சியினர் இதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஒரு நீதியற்ற அரசியல் படுகொலைன்னு சொல்லி இவங்க இந்த விடயத்தை சொல்றாங்க. அதாவது
மக்களால வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அவருடைய அதிகாரம் இருக்கிற அவருடைய கதிரையில இருக்கும் பொழுது அங்கு சென்ற ஒரு நபர் அவருடைய தலையில சுட்டு கொள்ற விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ஒரு அரச அலுவலகத்துக்குள்ள போய் ஒரு நபர் ஒரு அரசு அதிகாரியை அவருடைய தலையில சுட்டு கொள்றதுன்றது நாட்டினுடைய பாதுகாப்பினை கேள்விக்குறியாக்குது. இப்படி ஒரு அரச அலுவலகத்துக்குள்ள போய் இப்படி ஒரு நடக்குன்னு சொன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு இப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைமையிலையும் சரி வேறு அரசியல்வாதிகளும் அரசாங்கத்திடம் கேட்டிருக்காங்க. இது உண்மையா நாங்க யோசிக்கக்கூடிய ஒரு விடயம் தான். என்னதான் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையில இப்படி பிரச்சனை நடக்குதோ அல்லது வேறு சில அரசு அதிகாரிகள் மீது இப்படி தாக்குதல் நடத்தப்படுதோ எது எப்படியா இருந்தாலும் இதெல்லாமே நாட்டில் இருக்கிற மக்களை அச்சத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னா ஒரு அரச அலுவலகத்துக்குள்ள ஒரு நபர் போய் ஒரு அரசு அதிகாரியை அவருடைய தலையில சுட்டு கொள்ற விடயம் நாட்டினுடைய பாதுகாப்பை தான் கேள்வி வைக்கின்ற விடயமாக பார்க்கப்படுகின்றது. இப்படி ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள போய் இப்படி ஒரு துப்பாக்கியோட சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா வேற இடங்கள்லயும் இப்படியான சம்பவம் நடக்கிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு அரசனுடைய பாதுகாப்பு பலவீனமாக இருக்குன்னு சொல்லி கேள்விகள் பல தற்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றது. இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்னொரு விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா, இந்த 10 மாசத்துக்குள்ள 2025ஆம் ஆண்டு இந்த 10 மாசத்துக்குள்ள மட்டும் இலங்கையில இருக்கிற இந்த பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்பட்ட நபர்களிடம் இருந்து 1947 ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த 10 மாசத்துக்குள்ள 103 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. ஒரு மாசத்துக்கு 10 பேர் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள உலக கும்பல் இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து 1947 ஆயுதங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ராணுவ கேம்பில் ஒரு ராணுவ தளம் ஒன்றிலிருந்து 78 துப்பாக்கிகள் T56 ரக 78 துப்பாக்கிகள் இந்த பாதாள உலக குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வழங்கப்பட்ட அந்த 78 துப்பாக்கிகள்ல பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 36 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 36 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா மிச்சம் 42 துப்பாக்கிகள் இன்னும் வெளியால தான் இருக்குது. அதாவது இன்னும் அரசாங்கத்தின கையில இல்லாம அரசாங்கத்தை விட்டு இந்த குற்றச்செயலில் ஈடுபடுற நபர்களுடைய கையில தான் இருக்கிறது. இன்னைக்கு இந்த விடயத்தை உங்களோட பயந்து நினைச்சிருந்தேன். இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.